ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கூல் டு காலேஜ் அப்படின்ற அந்த ட்ரான்சிஷன் பீரியட் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி நம்ம இங்கே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதை வந்து கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ரீ ஸ்கூல் படிக்கிறப்போ வந்துட்டு ஆல்மோஸ்ட் டன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் 5வது வரைக்கும் படிச்சிரு அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க, ஓகேவா? அடுத்து படிச்சிரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஓகேவா? ஸோ அடுத்து 10th படிக்கிறப்போ வந்துட்டு 10th வரைக்கும் படிச்சிரு, இல்லை 12th வரைக்கும் படிச்சிரு, ஓகேவா? ஸோ இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி வருவாங்க, ஓகேவா? இது எல்லாருமே அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. 10th படித்தா பரவாயில்ல, நீங்கள் ஐடிஐ டிப்ளமோ படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் காலேஜ் படித்து முடிச்சதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு இல்லை காலேஜ் மட்டும் படிச்சிரு, நீ 10th படிச்சுட்டு 12th படிச்சுட்டு இந்த காலேஜ் மட்டும் படிச்சிரு, அவனுக்கு அவ்வளோதான் லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க, ஓகேவா? ஸோ அப்படி சொல்லியிருப்பாங்க, ஓகேவா? ஸோ அடுத்து வந்துட்டு காலேஜ் முடித்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு இருக்குது இந்த லைஃப் அப்படின்றதோட அந்த ஸ்டெப் பாருங்கள், அந்த அந்த ரோடு எப்படி போகுது அப்படின்றது. இதுதான் ஆக்சுவல் ரியல் லைஃப், ஓகேவா? ஸ்கூல் மட்டும் படிச்சிட்டா நமக்கு பத்தாது, ஹை ஸ்கூல் மட்டும் படிச்சிட்டா பத்தாது, காலேஜ் மட்டும் படிச்சிட்டா பத்தாது. பட் நம்ம காலேஜ் படித்து முடிச்சோடனே நம்ம பெரிய ஹீரோன்னு நினச்சிட முடியாது, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமும் லைஃப் இருக்குது நமக்கு, ஓகே? அந்த லைஃப் வந்து ரன் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக நம்ம காலேஜ் டேஸ்லேயே வந்துட்டு நம்ம வந்து நல்ல விஷயங்கள் நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம். ஸ்கூல்லேருந்து காலேஜ் அப்படின்றது இட்ஸ் ஒன் ட்ரான்சிஷன் பீரியட், ஓகே? ஸ்கூல் டேஸில் எல்லாருமே வந்து என்ன பண்ணியிருப்போம், அடாலசன்ஸ் ஏஜில் இருந்திருப்போம், ஓகேவா? காலேஜின்றப்போ வந்துட்டு அடல்ட் ஏஜ் தான், பட் இட் இஸ் அ ட்ரான்சிஷன் ஸ்டேஜ், ஓகேவா? அந்த ஏஜில் என்ன நீங்கள் பழகுறீங்களோ அதுதான் உங்களுக்கு லைஃப் லாங்காக வரும். ஸோ அந்த கேரக்டர்ஸ் தான் உங்களுக்கு லைஃப் லாங்காக வந்து உங்களை வந்துட்டு கவர்ன் பண்ணும், ஓகேவா? இன்டெரக்டாக உங்களுக்கு கவர்ன் பண்ணும், டேரெக்டாக உங்களுக்கு பண்ணுறது அது தெரியாது, பட் இன்டெரக்ட்லி இட் கவர்ன்ஸ் யூ, ரைட்? இப்போ வந்து நம்ம ஸ்கூல் டேஸ்லேயே ஒரு சில பேர் ஸ்கில்ஸோடு இருந்திருப்பாங்க, ஒரு சில பேர் வந்து காலேஜ் டேஸில் வந்து ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணுவாங்க. இப்போ என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் தேவைப்படும், நீங்கள் எங்கே எங்கே சுற்றி போனாலுமே வந்துட்டு இந்த ஸ்கில்ஸ் தான் வந்துட்டு பேசிக், ஓகேவா? தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும், ஓகேவா? இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது ஏற்கனவே நான் நிறையா வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். இதை செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லை அப்படின்னா யாராலையுமே உனக்கு வந்து என்ன பண்ண முடியாது, பூஸ்ட் கொடுக்க முடியாது, ஓகேவா? ஸோ எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும், எவ்வளோ பேராக இருந்தாலும், நீங்களாக வந்துட்டு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருந்தால் மட்டும்தான். நம்ம ஏற்கனவே வந்து அஜித் படத்தில் வந்து சொல்கிற மாதிரி, உலகமே நீ தோத்துட்டேன்னு சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும், நீ தோத்துட்டேன்னு சொல்கிற வரைக்கும் தோல்வி இல்லை அப்படின்ற மாதிரி. அதான் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் நீங்கள் எப்போவுமே பில்ட் பண்ணிக்கிங்க, ஓகே? அது எக்ஸ்டர்னலாக கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடாது, இன்டர்னலாக நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிங்க. ஏன்னா எக்ஸ்டர்னல் சுச்சுவேஷன் சம்டைம்ஸ் வரும், சம்டைம்ஸ் வராது. அப்போ அந்த டயத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், டிமோட்டிவேட் ஆயிடுவோம். ஸோ எக்ஸ்டர்னலாக இருக்கிற மாதிரி பண்ணாதீங்க, இன்டர்னலாக நீங்களே என்ன பண்ணிக்கிங்க, உங்களுக்கு வந்து ஒரு பூஸ்ட் கொடுத்துக்குங்க, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், ஓகேவா? ஸோ அந்த அந்நியன் படத்தில் வர்ற மாதிரி தான், அந்த சூழ்நிலை எக்ஸ்டர்னலாக நம்ம டிபெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, அந்த அந்நியன் படத்தில் வந்து நீங்கள் வந்து விக்ரம் பார்த்தீங்க அப்படின்னா தப்பெல்லாம் வந்து தட்டி கேட்பார், ஓகேவா? ஸோ அந்த தப்பு நடக்காத வரைக்கும் அவர் என்ன பண்ணுவார், அம்பியாக இருப்பார். தப்பு நடந்துருச்சு அப்படின்னா உடனே என்னவா மாறிடுவார், அந்நியனை மாறிடுவார். அது மாதிரி தான் இது வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன். பட் அப்படி இருக்கக்கூடாது, இன்டர்னல் மோட்டிவேஷனாக தான் நமக்கு இருக்கணும். அதுக்கு வந்து தன்னம்பிக்கை, அது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நம்ம தான் என்ன பண்ணிக்கிறோம், எப்போயுமே எடுத்துக்கிறணும், ஓகேவா? துணிவு, ஓகேவா? ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும், ஒரு துணிவு அப்படின்னா துணிஞ்சு எந்த ஒரு நல்ல விஷயத்துலையும் இறங்கணும், கெட்ட விஷயத்தில் இறங்குறது இல்லை, துணிஞ்சு எந்த ஒரு நல்ல விஷயத்தில் இறங்கணும். என்னால் படிக்க முடியும், நான் இந்த ஸ்கில்ஸ்லாம் டெவலப் பண்ணிக்கிடுவேன், நான் இந்த மாதிரி வரேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற ஒரு ரிஸ்க்கு, ஓகேவா? இது ரிஸ்க்குன்னு கூட நம்ம சொல்லலாம். துணிவுன்றதை ரிஸ்க்குன்றது நல்ல விதமாக எடுக்கணும், ஓகேவா? நீங்கள் வந்து தேவையில்லாத ரிஸ்க் எடுக்கக்கூடாது. இதையே நம்மளால் பண்ண முடியாது, நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ரிஸ்க் எடுக்கணும், ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து பாசிட்டிவ் திங்ஸ்க்கு மட்டும்தான், ஓகேவா? உங்கள் லைஃபுக்கு நல்ல விதமாக யூஸ் ஆகக்கூடியதுக்கு மட்டும்தான் இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே எடுத்துக்கிறோம். விடாமுயற்சி, கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், விடாமுயற்சி அப்படின்றது நம்ம லைஃபுக்கு யூஸ் ஆகிற மாதிரி விடாமுயற்சி இருக்கணும். விடாமுயற்சின்றதை நீங்கள் நெகட்டிவ் சைடுக்கு எடுத்துக்கலாம், பாசிட்டிவ் சைடுக்கு எடுத்துக்கலாம். நீங்கள் இதில் சொல்கிற எல்லாத்தையுமே வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பாசிட்டிவ் சைடுக்கு எடுத்துக்கோங்க, ஓகேவா? விடாமுயற்சி அப்படின்றத எப்படி நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கிறலாம் காலேஜ் டேஸில். உனக்கு வந்து இப்போ வந்து காலேஜ் டேஸ் ஸ்கூல் டேஸில் வந்துட்டு இண்டிவிஜுவலாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு செமினார் ப்ரெசன்டேஷன் இல்லைனா ஒரு போர்டு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறதுக்குலாம் வாய்ப்புகள் கம்மி, ஓகேவா? பட் காலேஜ் டேஸில் வந்து என்ன பண்ணிக்கலாம், அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஓகேவா? அதை நீங்கள் தான் உபயோகப்படுத்திக்கணும். விடாமுயற்சி, நான் வந்து எனக்கு வந்து இங்கிலீஷ் பேசுகிறது கொஞ்சம் கஷ்டம், இல்லை நான் ஒரு ஸ்டேஜில் வந்து நின்று பேசுகிறது கஷ்டம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து இருந்தது அப்படின்னா, அதை நீங்கள் வந்து உங்களோட விடாமுயற்சியில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை வந்து ஓவர் கம் பண்ணுங்கள், ஓகேவா? உற்சாகம், நீங்கள் எப்போயுமே உங்களை எந்தூசியாஸ்டிக்காக வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ எந்தூசியாஸ்டிக் அப்படின்றது வெளியிலேருந்து யாராலையும் கொடுக்க முடியாது, அது நம்ம என்ன பண்ணிக்கிறணும், அந்த எந்தூசியாஸ்டிக்காக நம்ம இருந்துக்கிறணும். மற்றவர்களோடு இணைந்து பணியாற்றக்கூட உணர்வு. ஸோ எப்போயுமே டீம் ஒர்க்காக இருந்துக்குங்க, ஓகேவா? அந்த டீம் இதில் இது மெயின் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, காலேஜ் நீங்கள் சேர்றப்போ வந்துட்டு நல்ல ஒரு டீமை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். காலேஜ் டேஸ்லேயும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்ல ஒரு டீமை செலக்ட் பண்ணுங்கள், ஓகேவா? உங்கள் டீம் வந்து நல்ல டீமாக இருக்கட்டும், நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரியான டீமாக இருக்கட்டும்.
எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஸோ நான் பார்த்துருக்குறேன். ஸ்கூல் டேஸில் நல்லவங்களா இருந்திருக்கிறாங்க. காலேஜ் டேஸில் வந்துட்டு தப்பான டீம் கூட சேர்ந்தனால வந்துட்டு அவங்க லைஃபே என்டையராக மாறி இருக்குது. அதேமாதிரி ஸ்கூல் டேஸில் வந்துட்டு ஒஸ்ட்டாக இருந்துட்டு காலேஜ் டேஸில் நல்ல பசங்களோட சேர்ந்து எல்லா பசங்களும் நல்ல பசங்க தான். ஓகே, பட் அவங்களோட சூழ்நிலை வந்து அப்படி ஒரு சில இடத்துல மாறிடுது. நான் காலேஜ் டேஸில் வந்துட்டு ஹீரோவாக மாறணும் அப்படின்னு நினைச்சோம்னா லைஃப்பில் ஜீரோவாக மாறிடுவேன். காலேஜ் டேஸில் வந்து நீ வந்து ஜீரோவாக இருந்தால் மட்டும்தான் லைஃப்பில் நீ என்ன பண்ண முடியும், ஹீரோவாக மாற முடியும். ஸோ எந்த இடத்துல நீங்கள் ஹீரோவாக இருக்கணும் அப்படின்றது நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். காலேஜ் டேஸில் நீ ஹீரோவாக இருந்த அப்படின்னா லைஃப்பில் வந்து டெஃபினெட்லி வில் பி ஜீரோ. காலேஜ் டேஸில் நீ ஜீரோவாக இருந்த அப்படின்னா லைஃப்பில் வந்து என்னது ஹீரோவாக இருப்பேன். நான் சொல்கிறது ஜீரோன்ற நாட் ஒன்லி பை இன் மார்க்ஸ். ஓகேவா? ஸோ காலேஜ் டேஸில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹீரோ அப்படின்னு சொன்னோம்னா என்ன சொல்லுவாங்க, வாத்தியாரை எதிர்த்து பேசுகிறது, இல்லை வந்துட்டு அசைன்மெண்ட் கொடுத்தா சப்மிட் பண்ணாமல் இருக்கிறது, காலேஜுக்கு லேட்டாக வர்றது, டைம் கீப்பப் பண்ணாமல் இருக்கிறது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எக்ஸட்ரா நீங்கள் சொல்கிற எல்லாமே படத்தில் காமிக்கிறாங்க பாரு, படத்தில் காமிக்கிறது அப்படி உண்மை இல்லை. ஓகேவா? ஸோ காலேஜ் டேஸ்லேயும் ஹீரோவாக இருந்து ரியல் லைஃப்லேயும் ஹீரோ இருக்கக்கூடியது ஒரு சில பேர் தான். பட் அவங்க ஏதோ ஒரு இடத்துல லைஃப்பில் என்ன பண்ணிடுவாங்க, சறுக்கிடுவாங்க. காலேஜ் டேஸில் ஜீரோவாக இருக்கிறது, ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தா கரெக்டான டயத்துக்கு சப்மிட் பண்ணுறது, ஓகே, ஃபேக்கல்ட்டியோட நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது, லைஃப்க்கு நமக்கு என்ன தேவை அப்படின்றத தேடி தேடி கண்டுபிடிச்சி அதுக்கான அந்த ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணிக்கிறது. இப்படிலாம் இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு காலேஜ் டேஸில் வந்து என்ன பண்ணுவாங்க, ஜீரோன்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்துட்டு போகிற நல்லது தான். நம்ம லைஃப்பில் வந்து நம்ம ஹீரோவாக இருக்கணும். பட் இதே பசங்க நாளைக்கு வந்து நம்மளை ஜீரோன்னு சொல்கிற பசங்க நம்மளை என்ன பண்ணுவாங்க, நம்மளை வந்துட்டு டே எப்பட்றா அந்த ஜாபுக்கு நம்ம கேட்குறது, எப்பட்றா நம்ம படிக்கிறது அப்படின்றத நம்மகிட்ட வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு யூ நீங்கள் எப்போயுமே வந்து நீ காலேஜ் டேஸில் வந்துட்டு நல்ல பழக்கங்களை பழகிக்கிங்க. ஓகேவா? ஸோ அந்த டீம் வந்து நல்ல டீமை செலக்ட் பண்ணிக்கோங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஏன்னா நம்ம நிறையா படத்தில் சொல்கிற மாதிரி உன்னை உன் நண்பனை பற்றி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நீ எப்படி இருக்குது அப்படின்றது உன்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிளை பொறுத்து தான் இருக்குது. ஓகே, அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் நல்ல ஃப்ரெண்ட் சர்க்கிளாக வச்சுக்கோங்க. அடுத்து எதையும் அலசி ஆராயும் செயல்படுத்தும் திறமை, அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும் நமக்கு. ஓகே, வேலையை பகிர்ந்து கொடுக்கும் தன்மை அது இருக்கணும். ஒரு டீமாக இருக்கிறப்போ வந்துட்டு எல்லா வேலையும் நீங்களே பண்ணக்கூடாது. ஓகேவா? நீங்கள் வந்து உங்களோட சப்பார்டினேட்ஸ் இல்லை உங்கள் டீம் மெம்பர்ஸ் வந்து ஒர்க் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணக்கூடிய அந்த ஸ்கில்ஸ் இருக்கணும். நிறையா ப்ராப்ளம் வரும் அதில், அதெல்லாம் நீங்கள் சமாளிக்கணும். ஓகேவா? அடுத்து வந்துட்டு ஒரு டீம் இருக்குது அப்படின்னா அந்த டீமில் இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸ் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு ப்ளஸ்ஸாக இருப்பாங்க, ஒரு சில பேர் மைனஸாக இருப்பாங்க. அது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், அந்த டீம் வந்து ஃபார்வர்டில் கொண்டு போகணும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு எப்போ யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறப்போ வந்துட்டு, இல்லை ஒரு ப்ரோக்ராமில் வந்து நீங்கள் வந்து ஆர்கனைசராக இருக்கிறப்போ வந்துட்டு கண்டிப்பாக யூஸ் ஆகும். இது எல்லாமே வாய்ப்புகள் காலேஜே கொடுக்குமா சார் அப்படின்னா நீங்கள் தான் தேடி எடுத்துக்கணும். ஓகே, வாலண்டியர்னஸ் தான் நீங்கள் தான் இருக்கணும். ஓகேவா? எந்த காலேஜ் அது கொடுக்காது. அடுத்து வந்துட்டு சரளமாக பேசும் எழுதும் திறமை. ஸோ நீங்கள் வந்து பேசுகிறதுக்கெலாம் வந்து உனக்கு தனியாக வந்து எந்த ஒரு யூனிவர்சிட்டி சிலபஸ்லாம் இல்லை. ஓகேவா? நீயா வந்து என்ன படிக்கிறோம் சார், இந்த டாபிக் நான் செமினார் எடுத்துக்கிறேன் சார், இந்த இதை நானாக வந்துட்டு ப்ரெசன்டேஷன் பண்ணுறேன் சார், இல்லை இந்த மாதிரி வந்து நான் வந்து ஒரு ஆர்டிக்கல் ரெடி பண்ணுறேன் சார், மேகசின் போடுறேன் சார், பேப்பர் பப்ளிகேஷன் போடுறேன் சார் அப்படின்ட்டு நீங்கள் தான் அதை என்ன பண்ணிக்கிறோம், டெவலப் பண்ணிக்கிறோம். ஓகேவா? நீ ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா கண்டிப்பாக வந்து எனி ஒன் மேபி ஹெல்ப் யூ. பட் அவங்களாம் வாலண்டியராக வந்து உனக்கு சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? ஆரோக்கியமான மனோபாவம், ஹெல்த்தி மைண்ட் வச்சுக்கோங்க. இது எல்லாமே வந்துட்டு காலேஜஸில் நீங்கள் டெவலப் பண்ணக்கூடிய நெசசரி ஸ்கில்ஸ். ஸ்கூல் டேஸ்லேயே இது ஒரு சில பேருக்கு இருந்திருக்கலாம், அதை அப்படியே கீப் அப் பண்ணிக்கிங்க. காலேஜ் டேஸில் ஒரு சில பேருக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுறப்போ இதை வந்து என்ன பண்ணிக்கிங்க, டெவலப் பண்ணிக்கிங்க. ஓகேவா? அடுத்து கேரக்டர்ஸ். இது அதே தான். க்ரியேட்டிவ் மைண்ட் இருக்கணும், மேக்ஸ் ஸ்கில் இருக்கணும், கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும், டீம் ஒர்க் இருக்கணும், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருக்கணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வந்துட்டு காலேஜ் டேஸில் வந்துட்டு நீங்கள் நல்ல ஒரு டீமை செலக்ட் பண்ணிக்கோங்க, நல்ல ஒரு மெம்பர்ஸ் கூட சேர்ந்துக்குங்க. இங்கே பாருங்கள், ஒருத்தர் முன்னேறி போகணுன்னு நினைக்கிறேன். பட் அவங்க இருக்கவங்களாம் என்னென்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஜஸ்ட் நான் அது ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? இது எல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணி விட்டால் தான் நீங்கள் வந்து முன்னேறி போக முடியும். ஓகேவா? யூ வில் நெவர் மேக். உன்னால் முடியவே முடியாது. ஓகேவா? ஃபர்கட் யுவர் ட்ரீம்ஸ். உன்னோட கனவுகளை மறந்துடு அப்படிலாம் நம்மளை சொல்லுவாங்க கண்டிப்பாக கூட இருக்கிறவங்க. ஓகேவா? அதே மாதிரி வந்து ஐ ஆம் பெட்டர் தென் யூ. நான் வந்து உன்னோட பெஸ்ட்டு, யூ ஆர் த லூசர். இந்த மாதிரி இது சும்மா சாம்பிள் தான். ஓகே, நீங்கள் காலேஜ் போகிறப்போ வந்துட்டு இந்த காலேஜை பற்றி நிறையா தப்பாக சொல்லலாம், இந்த கோர்ஸை பற்றி நிறையா தப்பு சொல்லலாம், இந்த கோர்ஸ் படித்த வேலையே கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இந்த மாதிரி நிறையா பீப்புள் இருப்பாங்க நம்மளோட சொசைட்டிலையும் சரி, நம்ம படிக்கிற காலேஜ்லேயும் சரி, நம்ம படிக்கிற கிளாஸ் ரூம்ஸ்லையும் சரி. அதெல்லாம் எதுவுமே நீங்கள் பாதர் பண்ணாதீங்க. ஓகேவா? எந்த ஒரு டிகிரி படித்தாலும் நமக்கு வேலை வாய்ப்பு நிறையாவே இருக்குது. அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ எனி டிகிரி படித்தாலுமே நீங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம்ஸ் எழுதலாம். ஓகேவா? அப்போ அதுக்கான கோலை வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கிங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எக்காரணத்தை கொண்டு அவங்ககிட்ட பேசக்கூட செய்யாதீங்க. தெரிஞ்சுக்கிங்க அவங்கள பற்றி, பட் அவங்கள்ட்ட பேசக்கூட செய்யாதீங்க. அவங்க எல்லாமே வந்துட்டு நம்மளை என்ன பண்ணுவாங்க, நம்மளை ஃபார்வர்டில் மூவ்மெண்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு முக்கியமான ஒன்று, கர்மா அப்படின்றது. ஓகேவா? இந்த இதை பாருங்கள், உங்களுக்கு இந்த இமேஜிலேருந்து புரிஞ்சிருக்கும். குட் ஆர் பேட், வாட் யூ புட் அவுட் கம்ஸ் பேக் டு யூ. ஓகேவா? நீங்கள் நல்லா படித்தீங்க அப்படின்னா நல்ல நிலைமைக்கு வரலாம்.
நல்ல விஷயங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல விதமாக வாழலாம். நீங்கள் கெட்ட விஷயங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கெட்ட விதமாக தான் வாழ முடியும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறது, நீங்கள் காலேஜ் டேஸில் என்ன வந்து நீங்கள் வந்து எஃபோர்ட் போடுறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வரும், அது வந்து பேக்கில் வரும். ஓகேவா? கண்டிப்பாக அது வரும். அதே மாதிரி இங்கே நீங்கள் காலேஜ் டேஸில் வந்துட்டு இங்கே செமினார் ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறீங்க, பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறீங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு ப்ரோக்ராம் எடுத்து பண்ணுறீங்க. எந்த ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணாலும் கண்டிப்பாக இந்த சொசைட்டி என்ன பண்ணும், டெஃபினெட்லி தே வில் கிவ் தேர் கிரிட்டிசிசம், பெஸ்ட்டு கிரிட்டிசிசம். அவன் வேஸ்ட்டு, எதுக்குடா இப்படி பண்ணுறான், நீ பண்ணி என்ன ஆக போகிற, உனக்கு என்ன காலேஜில் வந்து எதுவும் கொடுக்க போகிறாங்களா, இல்லை வந்து உனக்கு தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போகிற அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதே ஒர்க் அவங்களுக்கு வர்றப்போ வந்துட்டு நம்ம தான் அவங்களுக்கு என்னது மென்டார், நம்மளை தேடி வருவாங்க. நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணவங்க எல்லாருமே நம்மளை தேடி வருவாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் தே வில் லாஃப் அட் யூ, தென் தே வில் ஆஸ்க் யூ ஃபார் அட்வைஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஒரு ஒர்க் எந்த ஒரு எடுத்து இது வந்து காலேஜில் மட்டுமே இல்லை, நம்மளோட பர்சனல் லைஃப்லையும் சரி, ஃபேமிலி லைஃப்லையும் சரி கண்டிப்பாக இருக்கும். ஒரு ஒர்க்கை நம்ம பண்ணுறப்போ வந்து எதுக்கு தேவையில்லாமல் பண்ணுற அப்படின்ற மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க. நம்ம பேரண்ட்ஸாக இருக்கட்டும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணாங்க. உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சு உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும், உங்களால் நல்லா பண்ணிட முடியும் அப்படின்னா நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சிரிப்பாங்க. பட் அவங்க சிரிக்கிறாங்கன்றதுக்காக வந்து நீங்கள் வந்து பாதியிலே விடவும் கூடாது. சிரிக்கிறாங்கன்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கக்கூடாது. கம்ப்ளீட் பண்ணிடுங்க, பெஸ்ட்டாக பண்ணுங்கள். ஓகேவா? டூ யுவர் பெஸ்ட். அதே மாதிரி இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இமேஜ் நல்லா பாருங்கள். ஓகேவா? யுவர் ஃப்யூச்சர் இஸ் மேடப் ஆஃப் யுவர் தாட்ஸ் அண்ட் பீப்புள் யூ சரௌண்டட் யுவர் செல்ஃப் வித். ஸோ நல்லா பாருங்கள். ஏற்கனவே நான் சொன்னது, காலேஜ் டேஸில் ஸ்கூல் டேஸில் நிறையா பசங்க நல்ல பசங்களாக இருந்து காலேஜ் டேஸில் வந்து கெட்டு போனவங்களும் இருக்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி ஸ்கூல் டேஸில் கெட்ட பசங்களாக இருந்து காலேஜில் வந்துட்டு நான் நல்ல விதமாக பண்ணணும், நான் நல்லா வந்து என்னோடய வாய்ப்புகளை கவனமாக யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற பசங்கள் இருக்காங்க. இந்த இமேஜை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? இது இயர்ஸ் வந்துட்டு மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாருங்கள், 2015 ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். 2025 அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அதே 2015 3 ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கீழே என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். 2025 அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஓகேவா? இது கண்டிப்பாக நடக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் உங்கள் ஸ்கூல் டேஸில் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இப்போ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம், சார் நான் இவங்க கூட சேர்ந்ததுனால தான் வந்து எனக்கு ரிசல்ட் கம்மியாக போச்சு, நான் இவங்களோட சேர்ந்துருந்தா நான் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ நீங்கள் யாரையுமே ப்ளேம் பண்ண முடியாது. ஓகேவா? நீங்கள் தான் என்ன பண்ணிக்கலாம், நல்ல ஃப்ரெண்ட்ஸை செலக்ட் பண்ணி, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா நீங்கள் இண்டிவிஜுவலாகவே இருந்துக்கிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? உங்களோட கோலை வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு லாக் பண்ணுற மாதிரி இருக்காங்களோ அவங்ககிட்ட நீங்கள் பேசாதீங்க. அவங்ககிட்ட வந்து நீங்கள் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணி இருந்துக்குங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், உங்களோட கோல் ரீச் பண்ணுறதுக்கு இந்த இமேஜ் ஏற்கனவே நம்ம ஒரு சில வீடியோஸ் பார்த்துருப்போம். இதுதான் ரியல். இதெல்லாம் மீறி தான் நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், உங்கள் கோலை வந்து ரீச் பண்ணி ஆகணும். ஓகேவா? அவங்க சொல்கிறத வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிடுங்க. இப்போ இந்த இதெல்லாம் சொல்கிறாங்களே, இவங்க எதாவது சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணிடுங்க, செவிட்டு தவளையாக இருந்துருங்க. இந்த செவிட்டு தவளைன்றது உங்களுக்கு அதுக்கான ஒரு ஸ்டோரி உங்களுக்கு தெரியும். செவிட்டு தவளையாக இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை பற்றி கவலையே இல்லை. பட் செவிட்டு தவளையாக இருந்து கவனமாக வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும், முன்னோக்கி போய்கிட்டே தான் இருக்கணும், எங்கேயுமே நின்றக்கூடாது நீங்கள். ஓகேவா? அடுத்தது ஒன்று பாருங்கள், உன்னிடம் எத்தனை வழிகள் இருந்தாலும், இதே இமேஜ் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஏன்னா நம்ம நிறையா வாய்ப்புகள், நம்ம வழிகளை வந்து நம்ம வந்து பயன்படுத்த தெரியாமலே இருக்கிறோம். காலேஜ் டேஸ்லேயே அதுக்கான வாய்ப்புகள் வழிகள் எவ்வளவோ இருக்குது. அதை நம்ம யாருமே என்ன பண்ணுறதில்ல. ஓகேவா? ஸோ எத்தனையோ பேர்கிட்ட கேளுங்க. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக நான் என்னோடய பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கலாம் ஸ்கூல் டேஸில். இப்போ கூட உங்களுக்கு ஃபீலிங் வரும், ஸ்கூல் டேஸில் இன்னும் கொஞ்சம் நான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல லைஃப் கிடச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணியிருப்போம். அது எல்லாமே வந்து கண்கட்ட பின் சூரிய நமஸ்காரம் மாதிரி தான். இது இன்க்ளூடிங் மைசெல்ஃப் ஆல்சோ, எல்லாருக்குமே தான் இது. ஓகேவா? ஸோ நம்ம இருக்கிறப்பே நம்மளோட பெட்டர் இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம், வழிகள் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? எத்தனையோ வழிகள் இருக்குது, அந்த வழிகள் நீங்கள் தேடுங்க. அதுக்கான பயணத்தில் வந்து நீங்கள் முன்னேறி போங்க. கண்டிப்பாக வாழ்க்கை நல்லதாக அமையும். அதே மாதிரி இதில் பாருங்கள், இந்த இமேஜ் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப், நீங்கள் எது எடுத்து வச்சாலும் காலேஜில் வந்துட்டு இந்த சப்ஜெக்ட் கஷ்டம், இது பாஸ் ஆகவே முடியாது, அவ்வளோ பேர் அரியர் வச்சுருக்குறாங்க, இந்த சப்ஜெக்ட் வந்துட்டு கேட்கவே மாட்டாங்க, இந்த மாதிரி என்னென்ன மாதிரி நெகட்டிவ் உனக்கு சொல்ல முடியுமோ எல்லாம் சொல்லுவாங்கப்பா தம்பி. அதெல்லாம் நீங்கள் எதுவுமே கன்சிடர் பண்ணாங்க. ஜாயின் பண்ணிட்டீங்கல்ல, அந்த கோர்ஸில் என்ன வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி ஃபார்வர்ட் லுக்கிங்லேயே பாருங்களே தவிர வந்துட்டு எவர் கம் பேக்வேர்ட். ஓகேவா? வந்துட்டீங்க, காலேஜ் வந்துட்டீங்க, 4 இயர்ஸ் நல்லா படிங்க. அதுக்கப்புறம் படிக்கிறத நீங்கள் வந்து காலேஜில் வந்து பிளேஸ்மெண்ட்ஸை நம்பி படிக்காதீங்க. 4 இயர்ஸ் நீங்கள் டிகிரி படிச்சிங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதலாம், ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம்ஸ் எழுதலாம். அதுக்கு நீங்கள் ஃபார்வர்டில் மூவ் ஆகுங்க. திரும்ப நான் சொல்கிறது தான், காலேஜ் டேஸில் நல்ல விதமான ஃப்ரெண்ட்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். ஓகேவா? நான் காலேஜ் டேஸ் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பருவம் காலேஜ் டேஸில். இந்த டேஸில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், குட் ஹேபிட்ஸ் பேட் ஹேபிட்ஸ் ரெண்டுமே நம்ம என்ன பண்ண போகிறோம், தெரிஞ்சுக்கிற போகிறோம். பட் தெரிஞ்சுக்கிறது வேறு, கற்றுக்கிறது வேறு. ஓகேவா? ஸோ
அதை கற்றுக்கிறாதீங்க. ஓகேவா? நல்ல விஷயங்கள கற்றுக்குங்க, கெட்ட விஷயங்கள கற்றுக்கிறாதீங்க. ஓகேவா? ஸோ எப்போயுமே ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் வந்து கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸை பாருங்கள். வெற்றின்றது ரொம்ப பக்கம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் எல்லாருக்கும் கஷ்டம் தான். எனக்கு மட்டும்தான் இப்படி கஷ்டம் அப்படின்னு இல்லை, எல்லாருக்குமே தான். நீங்கள் அப்படி நினைக்காதீங்க. எல்லா வெற்றியாளர்களுக்குமே முதல் படி கடினமாக தான் இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னவாக இருக்கும், அந்த வெற்றியை நோக்கி நம்ம ஈஸியாக மூவ் ஆயிடலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அவங்களுக்கும் வந்து இது தெரியட்டும். ஓகேவா? ஸோ நல்ல பழக்கங்களை பழகுவோம், நல்ல விதமான மனிதர்களை உருவாக்குவோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.